மேக் எவ்ரி ஒன் ஃபீல் ரெஸ்பெக்டட், கவுண்டட் அண்ட் இம்பார்ட்டண்ட். ஒரு மனுஷனா குறைஞ்சபட்சம் இன்னொரு மனுஷனுக்கு செய்யக்கூடிய ஒரே நல்லது இதுதான். ஆனா இது சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இன்னொரு மனுஷனுக்குள்ள உருவாக்கும். எல்லாருக்கும் வணக்கம். டாக்ஸை பிடிக்காதவங்க கம்மி பேர் தான் இருப்பாங்க. மனுஷங்களுக்கு நாய் எவ்வளோ மேல் அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு தடவை நீங்க சாப்பிட கொடுத்தா போதும், அடுத்து வர எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி உங்களை பார்த்து வாலாட்டிட்டே இருக்கும், சுத்தி சுத்தி வரும், உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணும், நீங்க சொன்னதை கேட்கும். நீங்க 5 வருஷம் எங்கேயாச்சும் போயிட்டு வரீங்கன்னா கூட உங்களை அவங்க மறக்கவே மாட்டாங்க. அப்போ உங்களை ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். டாக்ஸ் மாதிரி தான் பூனைங்க, கிளிங்க, குரங்கு, பசுமாடுங்க. நீங்களே நிறைய வீடியோஸ் இன்டர்நெட்ல பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியால. நீங்க கொஞ்ச நேரம் விட்டுட்டு போனாலே சோகமாயிடுவாங்க. உங்க தாத்தா பாட்டியை வேணா கேட்டு பாருங்க, அவங்கெல்லாம் மாடு வளர்த்துருப்பாங்க. அப்போ எப்படி அது கூட இன்டராக்ட் பண்ணாங்கன்னு கேட்டு பாருங்க. சில டாக்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம 10 நாள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா 10 நாளும் நம்மளை தேடவே மாட்டாங்க. 10வது நாள் கரெக்டா நம்மளை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நீங்க வேற ஏதாச்சும் டாக்ஸ் இல்ல மனுஷங்க கூட நீங்க கவனம் செலுத்தி அவங்களுக்கு அன்பு செலுத்தினாலோ உங்க டாக் உங்களை நோக்கி வந்து ஏன் என்னை கண்டுக்கல அப்படின்னு கேட்க வந்துடும். டாக்ஸ் எப்படின்னா மனுஷங்க. ஆமா, நாம ஒருத்தரை இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ண வைக்கணும். அவங்களும் நம்மள ஒருத்தங்க தான் ஃபீல் பண்ண வைக்கணும். அவங்க வேற யாரோ அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்க கூடாது. லெஃப்ட் அவுட்டா அவங்கள ஃபீல் பண்ண வைக்க கூடாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்தவங்களை கண்டுக்காம போக முடியுமா? இல்ல ஒருத்தரை கிரீட் பண்ணிட்டு இன்னொருத்தரை கிரீட் பண்ணாம போக முடியுமா? அப்படி பண்ணா அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னு நாம அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும். அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நாம ஃபீல் பண்ணுவோம். அவங்க அப்படி செஞ்சா, நம்ம அப்படி செஞ்சா நமக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு மனுஷனையோ இல்லை எந்த உயிரினத்தையோ கண்டுக்காம போனா அது சரியா இருக்காது. செடி கொடிங்களையும் கூட தான். நீங்க செடி கொடிங்க கிட்ட போய் நல்ல வார்த்தை பேசிட்டு இருந்தா அது உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், ஆடும், நல்லா வளரும், வேகமா வளரும். உங்களுக்கே ஒரு நாள் நாம ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு உங்களை நினைச்சு நீங்களே வருத்தப்படுவீங்க. இன்னொரு மனுஷனை மதிக்காம போனா சின்னதா ஒரு 2 வார்த்தையே போதும். ஒரு 2 வார்த்தை பேசினா போதும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு கேதரிங்ல எல்லாரும் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க, எல்லாரும் உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க, முன்னாடி எப்படி சொன்னீங்களே அது சரியாயிருச்சா, இந்த மாதிரி கேட்டாலே போதும். சாப்பிட்டீங்களா, அதுவே போதும். பல பேர் இதெல்லாம் பண்றதில்ல. மிக முக்கியமான விஷயம், குழந்தைங்க மத்தியில தான் நம்ம ரொம்ப 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 கவனமா இருக்கணும். வீட்லயும் சரி ஸ்கூல்லையும் சரி. ஸ்கூல்ல தான் அதை விட இம்பார்ட்டன்ட். ஏன்னா வீட்டில் இருக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க இப்பெல்லாம். அப்போ ஸ்கூல்ல டீச்சர்ஸ் தான் அவங்களோட பேரண்ட்ஸ் மாதிரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு. வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டு, பசங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கொடுத்தா பசங்க லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இதே தான் ஸ்கூல்லையும் பசங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வர வைக்கணும். அவங்களையும் நம்மள ஒருத்தவங்க தான்னு ஃபீல் பண்ண வைக்கணும். இல்லைன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லா தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். சிப்ளிங்ஸ் இருக்கிற வீட்டில் சொல்லவே வேணாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்குள்ள சண்டை வராத அளவுக்கு நாம அவங்கள ட்ரீட் பண்ணணும். உதாரணத்துக்கு அவங்களுக்கு துணி கடைக்கு போய் துணி வாங்க கொடுக்கும்போது அவங்களே செலக்ட் பண்ண விட்டுறணும். நாம ஏதாவது செலக்ட் பண்ணி கொடுத்து அப்புறம் அவங்களுக்குள்ள எந்ததான் நல்லா இருக்கும், எந்த நல்லா இல்லை அப்படின்னு சண்டை வர வைக்க கூடாது. வாங்கி கொடுத்தா ஒரே மாதிரி வாங்கி கொடுக்கணும், இல்லாட்டி அவங்க கையிலே விட்டுறணும் சாய்ஸை. ஸ்கூல்ல காலேஜஸ்ல டீச்சர்ஸும் இதை மைண்ட்ல வச்சுட்டு தான் நடக்கணும். அவங்க தான் பேரண்ட்ஸை விட இம்பார்ட்டன்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்கேஜிலேருந்து அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. ஒரு நாளோட மெஜாரிட்டி ஹவர்ஸ். எப்போ பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட 2-3 பேரையோ இல்லை ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் வாங்குற கிளாஸ்ல இருக்கிற அந்த பசங்களுக்கு மட்டுமோ எல்லா வேலையும் டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடாது. மற்றவங்களுக்கும் கொடுக்கணும், எல்லாருக்குமே கொடுக்கணும், டர்ன் பை டர்ன் கொடுக்கணும். கம்மி மார்க்ஸ் வாங்குற பசங்க நம்ம வேஸ்டா அப்படின்னு அவங்களே நினைச்சுப்பாங்க. எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சின்ன சின்ன வேலைகளை டீச்சர்ஸ் கொடுக்கணும். கிளாஸ் லீடரா போடணும், சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் டிக்டேட் பண்ண வைக்கணும், கிளாஸ் கிளீன்லினஸ், கிளாஸ் சுத்தமா இருக்கா இல்லையா அப்படின்னு ஓவர்சீ பண்ற வேலையும் கொடுக்கணும். ரெக்கார்ட் நோட்ஸ் கலெக்ட் பண்ற வேலை, இன்னொரு கிளாஸுக்கோ இல்லை ஸ்டாஃப் ரூமுக்கோ போய் வேற டீச்சர்ஸ் கிட்ட இந்த டீச்சர் கேட்டுட்டு வர சொன்னதை சொல்ல அனுப்புறது, இந்த மாதிரி பல வேலைகள் இவங்களுக்கும் கொடுக்கணும். அப்போதான் ஒரு வாட்டி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டர்ன் பை டர்ன் கொடுக்கணும். இல்லாட்டி எல்லாருமே லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட ஒரு 2-3 பேரையே எப்போ பார்த்தாலும் இவங்க ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணிட்டு இருந்தா. டீச்சர்ஸுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபேவரட்டாக தான் இருக்கணும். குறிப்பிட்ட 2-3 பேரை மட்டும் இல்லை, அது மற்றவங்களை பாதிக்கும். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய் கிளாஸை கவனிக்காமல் போய் திருப்பி மார்க்ஸ் கம்மியாக தான் போகும். ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு விஷயத்துக்காக என்கரேஜ் பண்ணணும். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி.
எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருக்கிற நல்லதை நாம் எடுத்து சொல்லணும். அப்போ அவங்கள ஒவ்வொருத்தங்களையும் நாம் கவனிக்காமல் விடவே கூடாது. அப்போ தான் அவங்க ஸ்கில்ஸை அவங்க ஒரு ஹை லெவலில் அவங்களே அதை மதிப்பாங்க, அதை வளர்ப்பாங்க. இல்லைன்னா அவங்க லைஃப் ஃபுல்லாக அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். இதே தான் பேரண்ட்ஸும் வீட்டில் செய்யணும். இல்லைன்னா அந்த திறமை காணாமலே போயிடும். இந்த சினாரியோவை அப்படியே காலேஜுக்கும் ஆஃபீஸுக்கும் கூட அப்ளை பண்ணுங்க. ஸ்கூலில் மிஸ் பண்ணவங்க இந்த 2 இடத்துலையும் விட்டதை பிடிச்சிடலாம். இங்கேயும் விட்டா அவ்வளோதான், வாழ்க்கையே போர் அடிச்சிடும். ஒரு கம்பெனியில் எல்லாரும் சேர்ந்து போடுற எஃபர்ட் தான் ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஒரு ஆள் மட்டும் செய்யறதில்ல. அப்போ ஒரு ஆள் இல்லை 2 ஆள் இல்லை 3 பேரை மட்டும் குறிப்பிட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் அவார்ட் கொடுக்கறது நல்லா இருக்காது. ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் சரி, அவங்களையும் கூப்பிட்டு நம்ம அவங்கள கவனிக்கணும். முக்கியமாக டீம் லீடர்ஸ், குரூப் லீடர்ஸ் எல்லாம் இதை செய்யணும். ஒரு ஸ்போர்ட் டீம்லேயும் அதே தான். அந்த டீமை மேனேஜ் பண்ணுற மேனேஜ்மெண்ட்குள்ளேயும் அதே தான். IPL ஃபைனலில் நம்ம இப்போ பார்த்துருப்போம். KKR ஜெயிச்சுட்டு நம்ம ஷாருக் கான் ஒவ்வொரு பிளேயரையும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரையும், மேனேஜ்மெண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரையும், மேட்ச் அஃபிஷியல்ஸ் ஒவ்வொருத்தரையும், கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் ஒவ்வொருத்தரையும் க்ரீட் பண்ணி பார்த்துருப்போம் அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம். அதான் முக்கியம். இப்படி பண்ணுறதுனால அவங்க எல்லாருக்குமே நாமளும் இந்த வெற்றிக்கு உதவி இருக்கோம், இதில் நமக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அதுவே போதும். ஒத்துமையாக இருக்க, மனசு லேசாக இருக்க, பாரமே இல்லாமல். 6 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தை, இல்லை 100 வயசு தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, நாம் அவங்கள கவனிக்காமல் போகவே கூடாது. அவங்கள எங்கே பார்த்தாலும் அவங்கக்கிட்ட போய் அட்லீஸ்ட் ஒரு 3 வார்த்தை பேசிட்டு போகணும், நல்ல வார்த்தையா. அப்படி செஞ்சால் நமக்கும் அவங்களுக்கும் 2 பேருக்குமே மனசு பாரமே இல்லாமல் ஒரு ரெக்க மாதிரி ஃபீல் ஆகும். லேசாக, வெயிட்டே இல்லாமல். பல பேருக்கு அவங்க மனசில் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது, கவலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்றாங்க. நாம் நமக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு சேஞ்சை கொண்டு வந்தால் அதை பார்த்து 4 பேர் 5 பேர் எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மாறுவாங்க. நாம் பாசிட்டிவாக இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் பாசிட்டிவாக மாறுவாங்க. அதுக்கு நாம் நமக்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த சேஞ்சை கொண்டு வரணும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனோட மனசும் ஒவ்வொரு உயிரினத்தோட மனசும் நாமளும் இவங்களில் ஒருத்தன் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணதான் இயங்கிட்டு இருக்கும். அந்த ஃபீலை நாம் கொடுக்கலன்னா வேறு யார் கொடுக்க போகிறா? அந்த பாராட்டை யார் கொடுக்க போகிறா? ஒரு பாராட்டு, ஒரு மதிப்பு, இந்த மாதிரி ஃபீலுக்காக தான் ஒவ்வொரு மனசும் இயங்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு மனுஷனாக இன்னொரு மனுஷனுக்கு பண்ணக்கூடிய ஒரே சிம்பிளான ஒரு நல்ல விஷயம் அவங்கள க்ரீட் பண்ணுறது தான். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அவங்கள கண்டுக்கிறது. அது உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி, 2 பேர்த்துக்குமே அவங்கள பற்றி நினைக்கிறதுல அவங்கள பற்றி ஒஸ்தியாக நினச்சிக்க, மேன்மையாக நினச்சிக்க ஹெல்ப் பண்ணும். நம்மளை பற்றி நாம் என்ன நினைக்கிறோன்றது தானே முக்கியம். அதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கும் மனசில் ஒரு நிம்மதி கொடுக்கும். ஏன்னா நம்ம ஒரு மனுஷனா இன்னொரு மனுஷனையோ இல்லை உயிரினத்தையோ மதிச்சிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனோட மனசும் ஒவ்வொரு உயிரினத்தோட மனசும் நாமளும் இவங்களில் ஒருத்தன் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணதான் இயங்கிட்டு இருக்கும். அந்த ஃபீலை நாம் கொடுக்கலன்னா வேற யார் கொடுக்க போறா? அந்த பாராட்டை யார் கொடுக்க போறா? ஒரு பாராட்டு, ஒரு மதிப்பு, இந்த மாதிரி ஃபீலுக்காக தான் ஒவ்வொரு மனசும் இயங்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நல்ல செயலை தொடர்ந்து செய்வோம். பாசிட்டிவான பார்வை எப்பவுமே வேணும். ஏன்னா பாசிட்டிவிட்டி தான் நம்மளை சுற்றி இருக்கு. ஆனால் நம்ம அதை கவனிக்க மறந்துடுறோம், ரெக்கக்னைஸ் பண்ண மறந்துடுறோோம். அதை பார்த்தாலே போதும், நம்ம எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக, நிம்மதியாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்போம். ஏன்னா நம்ம நல்ல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஒருத்தங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம பேசுகிற விதம் முக்கியம் இல்லை, நம்ம டோன் முக்கியம் இல்லை, நம்ம பேசுகிற விஷயந்தான் முக்கியம். அது எவ்வளோ உண்மையாக இருக்குன்றது தான் முக்கியம். அதுவே போதும் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி பாசிட்டிவான பார்வையில், பாசிட்டிவான வைபோட நீங்கள் இருக்கணுமா? இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக பார்க்கலாம். நன்றி.